கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று புனித வெள்ளி, பரிசுத்த வாரத்தின் 6வது நாள், தபசு காலத்தின் 39ஆம் நாள். புனித வியாழனன்று ராபோஜனத்தை முடித்து சீஷர்களுடன் கெத்சமனே தோட்டத்திற்கு வந்து, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் யூதாஸ் பிரதான ஆசாரியர், மூப்பர், ஜனங்கள் என்று அனைவரோடும் வந்து அவரை கைது செய்து அழைத்து போயினர். அடுத்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணாத போதிலும் பிலாத்து ஜனங்களை திருப்திப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அதன்படி இயேசுவை சிலுவையில் 2 கல்வர்களின் நடுவில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்னும் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியினால் இரத்தம் கசிய, கை கால்களில் கடாவப்பட்ட ஆணிகளால் இரத்தம் வழிந்தோட தம்மை சுற்றி நிற்கிறவர்களை கனிவோடு பார்த்தார். சிலுவையில் தொங்கிய அந்த நிலையிலும் நமக்கு அவருடைய வார்த்தைகளால் அற்புதமான ஆன்மீக பாடங்களை போதித்தார். அவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு அவரை துன்புறுத்தியவர்களுக்கும் சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் கூட மன்னிப்பை வேண்டுகிறார். இது பரிபூர்ண அன்பின் உச்சம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று போதித்த இயேசு அவரே நமக்கு முன்மாதிரியாக தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவிடம் மன்னிக்க வேண்டி ஜெபிக்கிறார். மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம். காயப்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசுவோடு 2 கள்வர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அதில் ஒரு கள்ளன் இயேசுவை ஏளனமாக பேசியபோது, அடுத்த கள்வன், நாம் செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவரோ ஒரு பாவமும் அறியாதவர், அவரை போய் நீ இப்படி பேசுகிறாயே என்று சொன்னதோடு இயேசுவை பார்த்து, என்னை நினைந்தருளும் என்று வேண்டுகிறான். கடைசி நேரத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து வருந்தியதால் இயேசு அவனை ரட்சித்து, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறார். மனம் திரும்பிய கள்வனுக்கு உடனடி ரட்சிப்பு உறுதி அளிக்கப்படுகிறது. கடைசி நேரத்திலும் கிருபை கிடைக்கும். மனம் திரும்புதல் முக்கியம். 3வது வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் கண்ணீரோடு எதிரில் நிற்கும் தாய் மரியாளை பார்க்கிறார். ஒரு மகனாக தாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை உள்ளதை உணர்ந்து தமக்கு அன்பான சீடனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும், யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்றும் அந்த இடத்தில் ஒரு தாயையும் மகனையும் சேர்த்து வைக்கிறார். பிள்ளைகளாகிய நமக்கு நம்மை பெற்றவர்களை கடைசி வரை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இங்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். குடும்ப அன்பு தேவனுக்கு பிரியமானது. பராமரிப்பு ஒரு கிறிஸ்தவ கடமை.
4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது மனித கஷ்டத்தின் ஆழத்தை காட்டுகிறது. பாவத்தின் பாரம் இயேசுவை தனிமை ஆக்கியது. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால், பாவ இருள் அவரை சூழ்ந்து கொண்டதால், ஒளியாகிய தேவன் அவர் அருகில் வரவில்லை. அதனால் தேவன் தன்னை விட்டு விலகியதை உணர்ந்து அவர் இவ்வாறு கூறுகிறார். பாவ இருள் நம்மை மூடினால் தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார். எனவே நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு ரட்சிப்பு கொடுக்க சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசுவை ஒருபோதும் மறக்காமல் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். 5வது வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். இயேசுவின் மனித இயல்பு இங்கு வெளிப்படுகிறது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்வதை யோவான் 4:14 வாசிக்கிறோம். இயேசு நம் தாகத்தை தீர்க்க வந்தார். நம்முடைய ஆன்மீக தாகம் தேவனில் தீரும். 6வது வார்த்தை, முடிந்தது. ரட்சிப்பு வேலை நிறைவேறியது. பாவத்திற்கான விலை முழுமையாக செலுத்தப்பட்டது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவன் எந்த நோக்கத்தோடு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அவருடைய சித்தத்தை நிறைவாய் செய்து முடித்தார். 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். முழுமையான ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நாம் எப்பொழுதுமே நம்முடைய எல்லா காரியத்தையும், நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய எல்லா காரியங்களையுமே தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்துட வேண்டும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதி வரை விசுவாசத்துடன் நம் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் 7 வார்த்தைகள் நமக்கு மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பு, தியாகம், நிறைவு, ஒப்பு கொடுத்த வாழ்க்கை என்பவற்றை கற்றுக் கொடுக்கின்றன. The 7 last words of Jesus on the cross reveal the heart of salvation. First, forgiveness. He forgave his enemies. Second, salvation promised to the repentant thief. 3, love and care, responsibility towards family. 4, suffering, bearing the weight of sin. 5, human need, expressing thirst. 6, victory. It is finished. Salvation completed. Number 7, the last, surrender, committing his spirit to the Father. These words teach us forgiveness, grace, sacrifice, and complete surrender to God. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்று புனித வெள்ளி நாளில்
உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக சிந்திய இரத்தத்திற்காக நாங்கள் கொடானு கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அவர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில் பதியட்டும். மன்னிக்க கற்றுக் கொடுக்கவும், மனம் திரும்பி உம்மை நாட உதவவும், முழுமையாக உமக்குள் ஒப்பு கொடுக்க அருள் புரிய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.